காலத்தால் அழியாத மத சார்பற்ற நடுநிலை தவறாத உங்கள் குரல் ஸ்லோன் மீடியா நெட்வொர்க்கின் மதிய நேர செய்தி அறிக்கைகள். நாடாளுமன்றத்திற்கு வரப்போகும் சட்டத்தரணிகள் சங்க பிரதிநிதிகள் அரசமைப்பின் 22வது திருத்தம் மற்றும் வெற்றிடமாக உள்ள உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் பதவிகள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக சட்டத்தரணிகள் சங்கத்தின் பிரதிநிதிகள் இன்றைய தினம் நாடாளுமன்றத்துக்கு வருகை தரவுள்ளனர். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச விடுத்த கோரிக்கைக்கு இணங்க நிலவும் தற்போதைய சூழ்நிலைகள் குறித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மட்டுமன்றி நாடாளுமன்றத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் அவர்கள் தெளிவுபடுத்த உள்ளனர் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கல்முனை ஆதார வைத்தியசாலை தாதியர்களின் சீருடை விவகாரம் அவசர சந்திப்பை நடத்திய தமிழ் எம்பிக்கள். சுகாதார அமைச்சர் நனித ஜெயதிசவுடன் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவசர சந்திப்பொன்றை நடத்தியுள்ளனர். இந்த சந்திப்பானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. சுகாதார அமைச்சருடனான சந்திப்பு. இதன்போது இலங்கை தமிழரசு கட்சியின் அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன், மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான வைத்தியர் ஸ்ரீநாத் மற்றும் ஞா ஸ்ரீநேசன் ஆகியோரும் கலந்து கொண்டனர். கோர விபத்தில் சிறுமி உட்பட 3 உயிரிழப்பு. மீககாவத்தை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட புதுக்கண்டி வீதியின் தோள்கொட பகுதியில் முச்சக்கர வண்டியும் காரும் மோதிக்கொண்ட விபத்தில் 7 வயது சிறுமி உட்பட 3 பேர் உயிரிழந்துள்ளனர். நேற்று பிற்பகல் பியகமவிலிருந்து தோள்கொட நோக்கி சென்று கொண்டிருந்த முச்சக்கர வாகனம் ஒன்று வீதியில் வலதுபுறம் திரும்பும் போது எதிர் திசையில் வந்த கார் மீது மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. தரமைந்து புலமை பரிசில் பரீட்சை விடைத்தாள் திருத்தும் பணி ஆரம்பம். தரமைந்து புலமை பரிசில் பரீட்சைக்கான விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் இன்று முதல் ஆரம்பமாக உள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதன்படி விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் எதிர்வரும் 25ஆம் தேதி வரை நடைபெறும் என்று பரீட்சைகள் திணைக்கள ஆணையாளர் இந்திக்க லியனகே தெரிவித்துள்ளார். பரீட்சை பெறுபவர்கள் இந்த வருடம் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை நாடு முழுவதிலும் உள்ள 2723 பரீட்சை நிலையங்களில் கடந்த 9ஆம் தேதி இடம்பெற்றுள்ளது. இந்த நிலையில் பரீட்சை முடிவுகள் 1 மாதத்திற்குள் வெளியிடப்படும் என பரீட்சைகள் திணைக்கள ஆணையாளர் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. ஆபத்தான நபரான ஷிரான் பாசிக்கின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய நடவடிக்கை. போதைப்பொருள் கடத்தல் மன்னன் ஷிரான் பாசிக்கிற்கு சொந்தமான சொத்துக்களை பறிமுதல் செய்ய அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. அதற்கமைய ஷிரான் பாசிக்கிற்கு சொந்தமான அனைத்து வங்கி கணக்குகள் மற்றும் நிதி பரிவர்த்தனைகள் குறித்தும் விசாரணை நடத்துமாறு நிதி புலனாய்வு பிரிவுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இத்துடன் மதிய நேர செய்தி அறிக்கைகள் முடிவடைகின்றன. மீண்டும் இரவு